கீழடி அகழாய்வை அறிமுகப்படுத்தியது எங்கள் அண்ணன் மக்கள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆட்சியில்தான் என்ற இந்த கொத்தடிமைகளுக்கு குடும்ப கார்ப்பரேட் கட்சியினுடைய அடிமைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. வரலாறை படிப்பதற்கு நேரம் இல்லை. அவர்களுக்கு கமிஷன் பணத்தை ஊழல் பணத்தை எண்ணுவதற்கே நேரம் இல்லை. சாராய ஆலையிலிருந்து வருகிற பணத்தை கப்பல் போக்குவரத்திலிருந்து வருகிற பணத்தை சேது சமுத்திர திட்டத்திலே கொள்ளையடித்த அந்த முதலீட்டிலே வருகிற பணத்தை எண்ணுவதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. ஆகவே சிவகங்கை மாவட்டம் நான் உறக்க சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன், சத்தியம் செய்து சொல்லுகிறேன். இந்த அறவேக்காட்டுத்தனமான டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு அந்த கொத்தடிமைகளுக்கு நான் உறக்க சொல்லுகிறேன். சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு பணிக்கு ரூபாய் 55 லட்சம் ஒதுக்கி 18/4/2018 அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர். அகழாய்வு பணிகள் துவக்கப்பட்டு செப்டம்பர் 2018 பணிகள் முடிக்கப்பட்டன. அதில் 34 அகழாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. 34 குழிகள் தோண்டப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம், வரலாறு, தொன்மை இதையெல்லாம் பண்பாட்டையெல்லாம் விளக்கக்கூடிய வகையில் 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அரங்காட்சியம் அமைப்பதற்கு 12.21 கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல, விவசாய முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள். ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக்கு இல்லாதவர், மக்கள் சேவைக்கே லாயக்கு இல்லாதவர். ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி. நீங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த யோகியதையும் இல்லை, தகுதியும் இல்லை, திராணியும் இல்லை.